விஜய்க்கே ஒரு கோபம் இருக்கும் அந்த இடத்துல. அந்த கோபத்தை வந்து தணிக்கிற ஒரு விதமா, சரி நம்ம வரேன் வாங்க, எதிரிக்கு எதிரி நண்பன், ரைட்டு, அவரை நாங்கள் வந்து நண்பனாக சேர்த்துக்கிறோம் அப்படி என்ன வேணாலும் நடக்கும் அது. ஆனால் இந்த மக்கள் வந்து பிஜேபி மேலே எப்பயுமே ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல சார். அவங்க வந்து ஒரு ரிலீஜியன் பேஸ்டு ஒரு கட்சி, அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணால் இந்த ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய கண்டென்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? கண்டென்ட்டாக தாண்டி நீங்கள் இப்படி கூட நினைக்கலாம், வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் ஏன்னா வந்து விஜய் வந்த பிறகு சிறுபான்மையினர் ஓட்டு வந்து விஜய் பிரிக்கிறாரு. சிறுபான்மையினர் ஓட்டு வந்து விஜய்க்கு தான், அது கிறிஸ்தவர்கள் ஓட்டாக இருக்கட்டும், முஸ்லீம்கள் ஓட்டாக இருக்கட்டும், வந்து எப்பவுமே சிறுபான்மையர்கள் ஓட்டு வந்து ஓட்டு தங்களுக்கு தான் அப்படின்ற வந்து திமுக ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு இது. அது மாறவும் மாறாது. வந்து ஒரு சின்ன விழுக்காடு வந்து முன்ன பின்ன இருக்கலாமே கட்டி பெரும்பான்மை. ஆனால் விஜய் வந்த பிறகு அந்த இது வருது. நீங்கள் சொல்ற மாதிரி இந்த கூட்டணிக்குள் போகும்போது சிறுபான்மையர் ஓட்டு கொஞ்சம் இறங்க தான் செய்யும். விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்கள் நீங்கள் போக போக இன்னும் ஓவராக தேர்தல் நெருங்க நெருங்க எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வரும். இந்த விமர்சனங்களை தாண்டி அரசியல் பண்றது தான் ஒன்று இருக்குது வந்து. ஆனால் இறங்கும். ஆனால் விஜய் போய் இந்த கூட்டணிக்குள் சேரும்போது அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமாக மாறும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இல்லை விஜய் தனித்து தான் நிற்க போறோம் அப்படின்னா அது 4 முனை போட்டியாக மாறும். திமுக ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடும்.